அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல அருமையான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா அரிசி வச்சு தேங்காய் பால் குஸ்கா, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 250 கிராமு. பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தேங்காய் பால் குஸ்கா செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானோடனே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் சூடாகி வந்தோடனே அதில் 10லேருந்து 15 பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும் முந்திரி பருப்பு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. இப்போ இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொரிஞ்சு வந்த உடனே 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வரும்போதே 2 பச்சை மிளகா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுவும் கூட பொடியாக நறுக்குன புதினா கொஞ்சம், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்து தக்காளி மேலே தோல் மட்டும் வதங்கி வந்தால் போதும், ரொம்ப மசிய வதக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவில் மிக்சியில் சேர்த்து தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்தோம். இப்போ 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். மொத்தம் 1/2 கப் அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் குஸ்கா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வெயிட் போடுங்க. தீயை ஜாஸ்தியாக வச்சு 3 விசில் வேக விடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குஸ்கா எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்முடைய தேங்காய் பால் குஸ்கா எப்படி வந்திருக்குன்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னுட்டு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா அருமையான தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.